வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு கிரேப் பாப்சிக்கிள் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: திராட்சைப்பழம் 1 கப், சீனி 1/4 கப், தண்ணி 1 கப். இதுக்கு பிளாக் கிரேப்ஸ் கொட்டையோட வரும். இது ஜூஸ் கடையிலலாம் இருக்கும். இது நல்ல கலராக இருக்கும். இதில் நம்ம பாப்சிக்கிள் பண்ணோன்னா அந்த பாப்சிக்கிளும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை வாங்கி செய்யலாம். அதை கிடைக்கலன்னா இப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ் கிடைக்குது இல்லையா, பிளாக், அதையும் வச்சு செய்யலாம். அதுவும் நல்ல கலராக தான் இருக்கும், சீட்லெஸ் கிரேப்ஸும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸை வாங்கி அது காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக பழங்களாக எடுத்து அதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறணும். ஏன்னா அதில் உள்ள அந்த பூச்சி மருந்தெல்லாம் கொஞ்சம் போயிடும். அப்புறம் அதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதை மிக்சியில் போட்டு அப்படியே விட்டு விட்டு அடிக்கணும். அப்படியே அடித்தோன்னா அந்த கொட்டை அரைப்பட்டுரும். அதனால விட்டு விட்டு அடிக்கணும். இல்லை இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா அதை அடுப்பில் வச்சு மசிச்சிட்டும் மிக்சியில் போட்டு அடிக்கலாம். அப்புறம் கொட்டையெல்லாம் அப்படி வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கணும். அப்புறம் சீனி, தண்ணி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம், மிக்சி ஜாரில் போட்டு. இல்லை சும்மா கையில் வேணாலும் சீனி கரையிற அளவு கலக்கிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்சிக்கிள் மோல்டு எடுத்து அதில் இந்த ஜூஸை ஊற்றிட்டு அலுமினிய ஃபாயிலால் இந்த மோல்டால் அப்படி கவர் பண்ணிவிட்டு நடுவில் இந்த ஐஸ்கிரீம் குச்சியை சொருகிடணும். ஐஸ்கிரீம் குச்சி கிடைக்காதவங்க அந்த பாப்சிக்கிள் மோல்டையே போட்டு மூடிடலாம். ஃப்ரீசரில் வச்சு 12 மணி நேரம் நைட் ஃபுல்லும் வச்சோன்னா அது நல்லா செட் ஆயிரும். மறுநாள் அதை ரன்னிங் வாட்டரில் அப்படியே காமிச்சோன்னா அது அப்படியே எடுக்க வரும். வேகமாக எடுத்தீங்கன்னா குச்சி தனியாகவும் பாப்சிக்கிள் அது அந்த மோல்டுலேயே இருந்துரும். அதனால மெதுவாக லேசாக அப்படியே மெதுவாக எடுத்தீங்கன்னா நல்லா அது வந்துடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.